நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். நடுத்தர மற்றும் சாமானிய மக்களை அரசு முன்னேற்றியுள்ளதாகவும் மக்களவையில் பேச்சு. தமிழக அரசு அனுப்பும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்தே ஆக வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதம். ஆளுநர் மசோதாக்களை திருப்பி அனுப்பியிருக்க கூடாது என நீதிபதிகள் கருத்து. திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக மதுரை பழங்கானத்தில் இந்து அமைப்பினர் போராட்டம். திருப்பரங்குன்றம் மலையை மீட்டெடுக்க வலியுறுத்தி முழக்கம். திருப்பரங்குன்றத்துக்கு போராட வந்த இந்து அமைப்பைச் சேர்ந்தவர்களை கைது செய்தது காவல்துறை. திருப்பூரில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கைது தள்ளுமுள்ளு. ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருவதாக திருப்பரங்குன்றம் வாழ் இந்து இஸ்லாமியர்கள் பேட்டி. வெளியிலிருந்து வந்தவர்களே பிரச்சனையை கிளப்புவதாக குற்றச்சாட்டு. சந்திரக்கூட இதெல்லாம் நடக்கும். நாங்க போவோம் வருவோம், எது அவங்க இதுக்கு நன்கொடை கொடுக்கணும் கொடுப்போம், எல்லாமே நாங்க இது பண்ணுவோம். நாங்க எல்லாமே இதாத்தான் இருக்கிறோம், எங்களுக்கு ஒண்ணுதான் தெரியல. இந்து முஸ்லிம் ஒற்றுமை தானே இருக்கிறோம், ஒற்றுமை தான் இருக்கிறோம். தாய்மகள் தான் ஒண்ணுமா இருக்கிறோம். ஒரு சண்டையோ சச்சரையோ ஒண்ணும் இல்லை. எனக்கு இது வரைக்கும் யாரும் எனக்கு தள்ளி நின்று சொன்னது இல்லை. நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம். இப்போ சமீப காலமாக தான் ஒரு சில பேருக்கு வந்து நம்ம ஒற்றுமை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படி வேற மாதிரி கொண்டு போறாங்க. மத்திய பட்ஜெட்டை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். ஏழை எளிய நடுத்தர மக்களை பாதிக்கும் வகையில் இருப்பதாக குற்றஞ்சாட்டி முழக்கம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நாளை இடைத்தேர்தல். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரம். தலைநகர் டெல்லியில் நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு. பணப்பட்டுவாடாவை தடுக்க 70 தொகுதிகளிலும் தீவிர கண்காணிப்பு. சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை வெளியேற்றும் நடவடிக்கையை தொடங்கியது அமெரிக்கா. முதற்கட்டமாக 200க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் ராணுவ விமானத்தில் அனுப்பி வைப்பு. கிரிக்கெட் மீதான ஆர்வம் பெண்களுக்கு தற்போது அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை வெற்றிக்கு பிறகு சென்னை திரும்பிய தமிழக வீராங்கனை கமலினி பேட்டி.